வண்டி வேகமாக ஓட்டுறது வந்து முக்கியம் இல்லை, பொறுமையாக நிதானமாக சேஃபாக ஓட்டணும். ஒழுங்காக படிங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டினாலும் சொல்லுங்கள், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாங்க, குடிபோதையில் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள். குடிபோதையில் வண்டி ஓட்டுறது இல்லை ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது ஹீரோயிசம் கிடையாது. பொறுப்பாக வண்டி ஓட்டுறது தான் முக்கியம். ஓகே, நீ என்ன படிக்கிற? உனக்கு எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி. நீ என்ன பைக் வச்சுருக்க? R15. லைசன்ஸ் வச்சுருக்கியா? ஸோ 2 பைக்குமே R15 தான். சரி, எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க நீங்கள்? பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டு இருந்தீங்க நேற்று நைட்டு? சரி, எதுக்கு சம்மந்தம் இல்லை? ஏன் வண்டியை பார்த்தோன்னா எதுக்கு வேகமாக போகிறீங்க? இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் வாகனத்தை பார்க்குறீங்க அப்படின்னா, காவலர்கள் வாகனத்தை பார்த்து திடீர்னு வேகமாக போகிறீங்கன்னா உங்களை சந்தேகம் தானே வரும். திருட்டு பசங்க இல்லைனா செயின் ஸ்நாச்சிங் மாதிரி பண்ணுறவங்க அவங்க தான் போலீஸை பார்த்தோன்னா பயந்து ஓடுவாங்க. அதுவும் அதிவேகமாக வண்டியில் வேகமாக போவாங்க. ஹெல்மெட்டும் போடலை, யாருமே ஹெல்மெட்டும் போடலை. பக்கமாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா? விபத்து எழுந்தனா யாராவது இறந்து போகிற அளவுக்கு கூட விபத்து நேரம் இல்லை இல்லையா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் படிக்கிற பசங்க எல்லாரும். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? வச்சுருக்காரு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? விவசாயி. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. நீ வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹெல்மெட் போடாமல் ஓட்டினா எப்படி அது? உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாரு? ப்ரொஃபஸர். எந்த காலேஜில்? அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். நீ வந்து அவர் எடுத்துக்காட்ட இல்லாமல் நீ வந்து ஹெல்மெட் போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. காவல்துறை வந்து சொல்கிற எல்லா கருத்துக்களும் உங்களோட நன்மைக்கு தான். நீங்கள் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடாது, இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத தான் சொல்கிறாங்க. போலீஸ் வாகனத்தை பார்த்த உடனே வேகமாக போகிறது வந்து உங்கள் மேலே சந்தேகத்தை தான் வர வைக்கும். சரியா? ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலாக எனக்கு ஒன்றும் புரியல. ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது வந்து ஸ்டைலாக இருக்கோ இல்லையோ, உயிருக்கு தான் அது ஆபத்து. அதுவும் அந்த ஹைவே வந்து சென்னை போகிற ஹைவே ரொம்ப பெரிய வாகனங்கள் வேகமாக வண்டி போகிறது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறது வந்து தவறான விஷயம். இல்லை யாராவது குடிச்சிருந்தாங்களா? யார் குடிச்சிருந்தா? என்ன தம்பி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கரெக்டாக? இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இறந்து போனோன்னா உனக்கு எந்த ஒரு இதுவுமே கூட வராது. உங்களை தான் குற்றம் சொல்லுவாங்க. யாராவது ஒன்று இடித்தா கூட உங்களை தான் குற்றம் சொல்லுவாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சரியா? இவங்க 2 பேர் குடிக்கலையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைனா வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழக்க நேரிடும். இல்லைனா கை கால் போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப தவறு, மிகப்பெரிய தவறு. நாங்கள் தினம் வலியுறுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும். பட் ஒரு நொடி பொழுதில் ஏதாவது ரொம்ப விபரீதமான ஒரு பெரிய பிரச்சனை கூட வந்து நேரலாம். யாருக்கும் சொல்ல முடியாது. கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாருமே எல்லாமே சாதாரண வீட்டில் இருந்தால் வரீங்க. ஸோ கஷ்டப்பட்டு உங்களை காலேஜுக்கு சேர்த்து ஃபீஸ் கட்டி படித்து நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் பெரிய லெவலில் சாதிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கணும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, வேகமாக வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் சுமார் எத்தனை பேர் சேவறாங்க தெரியுமா? ரோடு ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேரோட குடும்பம் என்ன வருது? ஸோ வண்டி வேகமாக ஓட்டுறது வந்து முக்கியம் இல்லை, பொறுமையாக நிதானமாக சேஃபாக ஓட்டணும். சரியா? ஃபைன் போட்டிருக்கோமா? ஓகே, வண்டியை கொடுத்து அனுப்பு. ஃபைன் போட்டு வண்டியை கொடுத்து ஒழுங்காக படிங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டினாலும் சொல்லுங்கள், ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாங்க, குடிபோதையில் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள். குடிபோதையில் வண்டி ஓட்டுறது இல்லை ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது ஹீரோயிசம் கிடையாது. பொறுப்பாக வண்டி ஓட்டுறது தான் முக்கியம். போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து நீங்கள் இது மேலே சேவ் இருந்தீங்கன்னா அது போதும், வேறு எதுவும் வேண்டாம். போயிட்டாங்க. என் பேர் ஆயுத பேசுனா. நேற்று நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்பர் 1 கோயிலில் இந்த பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு சமயபுரம் போக்குள்ள எஸ்பி சார் வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வேகமாக போனோம். R15 வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு போனோம். எஸ்ஐ சார் வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டு அதை ஹெல்மெட் போடாதனாலையும் வேகமாக போகிறதுனாலையும் அதுதான் அவேர்னஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, சுற்றி உள்ளவங்களுக்கும் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. எங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ யாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.